அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் பங்குனி மாதத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்க. குறிப்பிட்டு ஆடம்பரத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ராசி அப்படின்னு கூட நம்ம இந்த ராசியை சொல்லலாம். நிறைய நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உச்சம் பெற்ற உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் பங்குனி 11 முதல் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் போறாரு. ராசி அதிபதி விரயஸ்தானம் சென்றாலும் லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை ஏற்படுறதால பல்வேறு விதமான சுப பலன்கள் நடக்கக்கூடியதா இருக்கும். எண்ணங்களும் லட்சியங்களும் கனவுகளும் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். புகழ், அந்தஸ்து, கீர்த்தி இவையெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கௌரவ தோற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக கைகூடி வரும். திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. இது திறமையை மெருகேற்றிக்கொள்ள உகந்த அமைப்பு அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியம், அதாவது திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி திருமணம் நடக்கிறது, சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது, கைக்கூடி வரல அப்படின்னு சொன்னால், அதாவது அதுக்கு ஏதாவது பரிகாரங்களோ தோஷங்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி நடக்கலாம். அப்போது நம்ம தோஷம் நிவர்த்தி செய்யணுங்க. சரியான முறையில் செய்யும் போது தான் அதற்கான பலன் கிடைக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. திறமையை மெருகேற்றிக்கொள்ள உகந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகும். தாய் வழி குடும்ப விசேஷங்கள் நடைபெறக்கூடிய உறவுகளில் சந்திப்புகள் ரொம்பவே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடமான நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா சொத்துக்களை மீட்பீங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து புதிய பொலிவு பெறுவீங்க. அதே போல் கை மறதியாக வைத்த நகைகள், முக்கிய ஆவணங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு தென்படும். இளைய சகோதரர்களுக்கு கொடுத்த பணம் கூட வசூலாகும். வேலையாட்களிடம் நிலவி வந்த குழப்பம் கூட மறையும் அப்படின்னு சொல்லலாம். மகன் மகளுக்கு எதிர்பார்த்திருந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு அழகு, ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ பிரபஞ்ச சக்தியை உணர்வாங்க. தடைப்பட்ட வேண்டுதல்கள் கூட நிறைவேறும். பூர்வீகம் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். சற்று காலதாமதம் ஆகலாம். பொருளாதார நிலையில் சற்று ஏற்றத்தாழ்வு இருக்கும். கடன் சுமை குறையும். நோய் நொடியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நோய் நொடிகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். வம்பு வழக்குகள் எதிர்பாராத வெற்றியை பெற்று கொடுக்கும் அல்லது தள்ளி போகலாம். பணம் தொடர்பான வழக்குகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது தள்ளுபடியாகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்க்காக நீங்கள் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். அதே போல் யோகா, மெடிசன், பிராணாயாமம் இவையெல்லாம் கை கொடுக்கும். இயற்கை வைத்தியத்தில் நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்களோடு வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். தொழில் கூட்டாளிகளோட எச்சரிக்கையோடு பேசுறது நல்லது. மனைவி மூலமாக பொருள் வரவு ஏற்படலாம். திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி, உயில் மூலமாக எதிர்பாராத வகையில் பண வரவு இவையெல்லாம் கிடைக்கும். இளம் காதலர்களுக்கு பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும். தந்தை வழி சுற்றத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். தொழிலை தக்க வைத்துக்கொள்ள சில முதலீடுகளை செய்ய நேரிடலாம். இரவு நேரத்தில் வாகனத்தில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. சிலர் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து புதிய
கவலைகளை உருவாக்குவாங்க. யாருக்கேனும் நன்மை செய்தால் அது உங்களுக்கு தீமையாகவே வந்து முடியும். உறவினர்களுடைய சொந்த விஷயங்களில் தலையிட்டு அவமானத்தை தேடிக்கொள்வீங்க. அதனால் யார் விஷயத்துலையும் நீங்கள் பெரிதாக போய் தலையிடாமல் இருக்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது. ஆன்ம பலமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியதாக இருக்கும். ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் குறிப்பிட்டு முக்கியமான செயல்களை தெளிவாக செய்வதன் மூலமாக மதிப்பு கூடும். வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இருக்கும். குடும்ப பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் வாங்கிய கடனை சிறிது சிறிதாக அடைக்க முயற்சி செய்வீங்க. அதே போல் குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மதிப்பை பெற சற்று அதிகமாகவே செலவு செய்வீங்க. பெரும் விரயம் உங்களுக்கு ஏற்படாது. வீடு வாகனம் தொடர்பான உங்களுடைய கனவுகள் எல்லாமே பலிக்கும். வாடகை வீட்டில் இருந்தவங்க கூட சொந்த வீட்டுக்கு போவாங்க. வங்கிகள் நிதி நிறுவனங்கள் உதவியோடு வீடு மனை நிலம் இவையெல்லாம் வாங்கிறதுக்கான சுலபமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்கிறதுக்கான காலகட்டமாக அமையலாம். சுமாரான வீட்டில் கூட குடியிருந்தவங்க இப்போது சூப்பரான வீட்டுக்கு போவாங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம். அண்ணன் தம்பியிடம் யார் அம்மாவை பராமரிக்கிறது அப்படிங்கிற கருத்து வேறுபாடு இப்போ ஏற்படலாம். பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பாக்யஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் புதன் இப்படியெல்லாம் நடக்கிறதால இந்த நிலைகளால் இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை பெற போகிறாங்க. குணத்தில் சாந்தமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மன நிம்மதி அதிகமாக உண்டாக போகுது. உதவி அப்படின்னு வர்றவங்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீங்க. இரவில் நல்ல ஒரு உறக்கம் வரும். மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவு அதிகமாக கூட உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எதிலுமே ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியது இருக்கலாம். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இவையெல்லாம் கிடைக்கும். பணி நிமித்தமான வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது கூட இருக்கலாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதுக்கு ஒரு திருப்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்தினருடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே விலகி போகும். முக்கியமாக உங்களுக்கு சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் ரொம்ப இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கு, வழக்கு நடக்குது, அதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க. தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க. செலவுகள் கண்டிப்பாக குறையலாம். உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க. அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து கூடும். சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். பண வரத்து கூடும். செயல்திறமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு இருக்கிறது கல்வியில் நல்ல கவனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.